ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சோயா கீமா சப்பாத்தி எப்படி செய்யலான்றது பார்ப்போம். முதல்ல சோயாவை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் புழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்தமாரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டுமே ஒன்றா போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வதக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்பாத்தியில் சால்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க, இதில் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கேபேஜ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். கேரட்டு, குடமிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கேபேஜ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சக்தி மட்டன் மசாலா ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த கீமாவை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி வர டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்தி எப்படி போடுவீங்களோ அது மாதிரி சப்பாத்தியை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சமாக மயனீஸ் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மயனீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக சாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் போட்டுட்டு ரெண்டுமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீமாவை நடுவில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது ரோல் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப் எடுத்து நீங்கள் கட் பண்ணி சோயா கீமா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.